மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் நாட்டு சமையல் இப்போ பார்க்க போகிறது கேரளா எறா வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன: எறா, தயிர், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஆயில். இந்த மசாலா வச்சு நம்ம பண்ண போகிறோம். வீட்டில எல்லாம் ஃப்ரைனா கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் சமைக்கக்கூடிய வச்சு இது சமைக்கலாம். இந்த டிஷ்ஷு கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுங்க. கடலை மாவு 2 ஸ்பூன், தயிர், சோள மாவு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், உப்பு, மஞ்சத்தூள், மைதா 1/2 ஸ்பூன், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தயிர், கடலை மாவு, சோளம் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மைதா, சோம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலாவை இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் இது டைட்டாக கொஞ்சம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் எறா மட்டும் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம். சிக்கன் 65 பண்ணுறவங்கள அந்த மாதிரி வருது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. நல்லா பார்த்துங்க இது எப்படின்னு. இப்போ நம்ம இது எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது கடலை மாவு 2 ஸ்பூனுன்னா 1/2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மைதா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸு. காரெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இது ரெடி பண்ணிட்டீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே ரெடி பண்ணிங்க. கொஞ்சம் மசாலா நல்லா ஊறட்டும். ரெடி ஆகிடுச்சு. ரவை வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது ரவை தான். அதில் இந்த ரவையை அப்ளை பண்ணிக்கங்க. எறாவை கூட இந்த ரவையை வீட்லேயே அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ வீட்டில் பகோடா அந்த மாதிரி சிக்கனு அதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடும். பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எறால இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு காரமாக சாப்பிட்டாலும் இது ப்ராப்ளம். இது காரமும் இல்லை எதுவும். ரவை கூட நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுங்க. மீடியமான சூட்டில் போடுங்க. ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா உள்ளே வேவாது. அதில் வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதில் கலர் எதுவும் யூஸ் பண்ணல. நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கரெக்டான சூட்டில் இருக்குது. மீடியமான சூட்டில் போட்டால் நம்மளுடைய
இந்த இறா வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, மீடியமான ஒரு இதுலனாலே நல்லா ஃப்ரை ஆகிடும். லைட்டாக அந்த இறாவோடு மாற்றிடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மசாலா இதில் ஆட் பண்ணதுனால வந்து நீங்கள் வந்து எந்த இந்த ரவை வந்து அதுலேருந்து எடுத்துடலாம் கிடையாது. கிளியராக ரவைலாம் வந்து அதிலே வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். வீட்டில் சிக்கன் அதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக எடுத்துகிட்டு பார்த்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து மாற்ற போகிறோம். இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்போ நம்ம மசாலாவோடு பண்ணுறோம். இப்போது கடலை மாவு, அரிசி மாவு, தயிரெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நார்மலாக வந்து இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து இந்த ரவையை மிக்ஸ் பண்ணுற காரணம் என்னென்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா ஒரு முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு, சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேரளா எறா ஃப்ரை ரெடி. கொத்தமல்லி விடுது. இது கூட வந்து நீங்கள் ஒரு தக்காளி சாஸோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.